இந்த வீடியோல ஒரு ஃப்ரீ சிம்பிள் SEO டூலை பத்தி சொல்றேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டூல், பட் நிறைய பேர் யூஸ் பண்றது இல்ல. அது என்ன டூல்னு இந்த வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா என்னோட வெப்சைட்டுக்கு இம்ப்ரெஷன்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது, ஆனா கிளிக்ஸ் வரது இல்ல. அது ஏன் அப்படிங்கறது பார்த்தோம். அதுக்கு இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அது என்ன டூல்னா சிஸ்ட்ரிக். ஸோ ஜஸ்ட் போய் கூகுளில் சிஸ்ட்ரிக் டைப் பண்ணிங்கன்னா அந்த டூல் வந்துடும். இங்கே வந்து உங்களுடைய டொமைனை ஃபஸ்ட்டு என்டர் பண்ணி செக் URL கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் SERPல எப்படி அப்பியர் ஆகுது அப்படிங்கிறது கிளியராக உங்களுக்கு மொபைல் அண்ட் டெஸ்க்டாப் வியூ அப்படியே காமிச்சிடும். இங்கே டேட் கிளிக் பண்ணிக்கலாம். டேட் கிளிக் பண்ணிங்கன்னா அது எப்படி அப்பியர் ஆகும்னு காட்டும். அதே மாதிரி ஸ்கீமா ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அது ரேட்டிங் ஸ்கீமா எப்படி அப்பியர் ஆகும்னு காட்டும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது கீவேர்டு கிளிக் பண்ணி ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா அந்த கீவேர்டு ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ யூசர் சர்ச் பண்ணும்போது அந்த கீவேர்டு எப்படி ஹைலைட் ஆகும், கூகுள் அப்பியர் ஆகும் அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே ரொம்ப முக்கியமான திங், டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அப்டேட் பண்ண அங்கே மேலே ப்ரிவியூவில் மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அப்டேட் பண்ணி எந்த டைட்டில் பெட்டராக இருக்குது, எது வந்து ரொம்ப கிளிக் வர்த்தியாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் ஈஸியாக இதில் பார்த்துக்கலாம். நம்ம ஒரு டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதை விட இந்த மாதிரி ப்ரிவியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். பார்க்கும்போது எப்படி இருக்கும், அது எப்படி கிளிக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய வெப்சைட்டோட கிளிக் த்ரூ ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வெப்சைட்டோட இம்ப்ரெஷன்ஸ் வந்து கிளிக்காக கன்வெர்ட் ஆகும். யூசர் இன்டென்ட் கண்டிப்பாக இதில் மேட்ச் பண்ணி நீங்கள் ஈஸியாக ப்ரிவியூ பார்த்துக்கலாம். என்னோட சஜஷன் என்னன்னா, இங்கே ஒரு பேஜோ பிளாகோ லைவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை ப்ரிவியூ பார்த்துட்டு பண்ணுங்க. ப்ரிவியூ பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும்னே பேஜை பப்ளிஷ் பண்ணுங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.